ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான ப்ரொமோ இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோவாக இருந்தாலும் அடுத்த ஸ்டோரியை பெருசாக எதுவும் மூவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஏன்னா லாஸ்ட் எபிசோடில் விஜய் காவேரி கிட்ட வந்து பேசும்போது காவேரி உங்களுக்கு தான் வீட்டில் வெண்ணிலா இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபமாக பேசுனாங்க. விஜய் ரொம்ப எமோஷனலாக பேசுவார், ரெண்டு பேத்துக்குள்ளார ஒருத்தர் புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய நம்ம எதிர்பார்த்தோம். அப்படிலாம் நடந்துருந்துச்சுன்னா இன்றைக்கான ப்ரொமோவில் இந்த மாதிரி டாம் அண்ட் ஜெர்ரி சண்டை நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இன்றைக்கான எபிசோடில் குமரன் வந்து ஒரு பெரிய கடை ஆரம்பிக்க போகிறோம், அங்கே வந்து இந்த மாதிரி ஷூட்டிங் இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாடல் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொன்னதுமே விஜய் வந்து அங்கே மாடலாக வராரு. அப்போ வழக்கம் போல் கதை தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் காவேரி பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்பவுமே கோவப்படுறாங்க. அவரை முதல்ல வெளியில் போக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் வந்து நான் எதுக்கு வெளியில் போகணும், நான்லாம் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான் கங்கா இருந்துக்கிட்டு உங்களுக்கு என்ன தாங்க வேணும் அப்படிங்கும்போது உங்கள் தங்கச்சியை என் கூட அனுப்பி வைங்க, என்னோட மனசு கஷ்டத்தை புரிஞ்சுக்கிங்க, என்னோட ஃபீலிங்கை புரிஞ்சுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாரு. ஒருவேளை இவங்ககிட்டலாம் சேர்ந்து பேசுகிற விஷயத்தை தான் ஏற்கனவே நமக்கு ஃபோட்டோலையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து பேசி இவங்கெல்லாம் ஒரு வேளை சேர்த்து வைக்கிறதுக்காக அடுத்து வந்து அவங்க அம்மாவை சமாதானப்படுத்தணும் இல்லையா, அந்த விஷயத்தை பேசி விஜய்க்கு புரிய வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஏன்னா இதுக்கப்புறமும் இந்த மாதிரியே ஸ்டோரியை காட்ட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அந்த விஜய் காவேரியெல்லாம் இருக்காங்களா இப்போ இருக்க அந்த வீட்டை தான் காட்டியிருக்காங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் நிறையா, அதாவது இவங்க தங்கியிருக்க வீட்டோட ஓனர் இருக்காங்கல்ல அவங்களும் அவங்க அம்மாவும், அதை அந்த ஓனரமாக இருக்காங்களா மாமி, அந்த அவங்களும் வந்து காவேரியோட அம்மா கிட்ட நிறையா பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக விஜய் காவேரியை சேர்த்து வைக்கிறதுக்காக விஷயம் தான் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் எபிசோடில் கூட பார்த்தோன்னா விஜய் சாரையெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே ரொம்ப புலம்புனார்ல, அதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்சு போயிடும் இந்த காவேரி தான் இவங்களோட ஒய்ஃப், இந்த ஃபேமிலி தான் இவங்களோட ஃபேமிலி, அதனால தான் விஜய் இங்கே வந்திருக்காரு, எல்லா விஷயமும் தெரிய போகுது. அதுக்கப்புறம் அவங்க பேசுவாங்க. இது எல்லா சீரியல்லையும் பார்க்குற ஒரு வழக்கமான கதையாக இருந்தாலும் நம்ம விஜய் காவேரிக்காக திருப்ப பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம மனசில் ஒத்துக்கணும். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் நம்ம சந்தோஷமாக பார்க்கணும், டாம் அண்ட் ஜெர்ரி சண்டையில் பார்க்கணும், மறுபடியும் இவங்க சமாதானம் ஆகி ஒன்று சேரணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியை தானே நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் ஸ்கிரிப்ட் வைஸ் பார்த்தோன்னா ஒரு ஸ்டோரியாக பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் கொண்டு போகல. அதுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா தான் உண்டு. மற்ற சீரியலை கம்பேர் பண்ணும்போது நம்ம மகாநதியில் இப்போதைக்கு ஒரு ஸ்டோரி கொஞ்சம் டல்லாக தான் போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா குமரன் ஏதாவது அடுத்து ஒரு செலிபிரிட்டியாக மாறுறது, அவரோட அதாவது பிஸ்னஸில் வந்து அடுத்த லெவல் போகிறது, குமரன் அதே போல் நிவின் யமுனா அவங்களோட சண்டை ஏதாவது காட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். எப்படி பார்த்தாலும் அதாவது முக்கியமான ஒரு கதை அப்படிங்கிறது அது கடைசியில் தான் கொண்டு வருவாங்க. அது என்ன கதைங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.